நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்கிட்ட கேட்குறது யூஎஸ்க்கு வந்து எப்படி போகணும், அதுக்கு என்ன விசா தேவை, நான் அங்கே வந்து ஒர்க் பண்ணலாமா, என்ன மாதிரி ஒர்க்கெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. யூஎஸ் பொறுத்தளவுக்கு வந்து விசா எடுக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். அதுவும் இப்போ சுச்சுவேஷன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 டிஃபிகல்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நிறைய விசா டைப்ஸ் இருக்குது. விசான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் விசா B1 அப்புறம் B2 இருக்குது. இது வந்து B2 வந்து டூரிஸ்ட் வராங்க பார்த்தீங்களா, அவங்க 6 மந்த் வந்து பார்த்து போகிறோம் அந்த மாதிரி வந்து B2 இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் F1 M1 அந்த மாதிரி இருக்குது. மோஸ்ட்லி இந்த ஐடி இன்ஜினியர்ஸ் இவங்கெல்லாம் வர்றது ஸ்கில்டு ஒர்க்கர்ஸில் அண்டர் H1Bயில் தான் வருவாங்க. அது போக வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரைனிங் இந்த மாதிரிக்கு வர்றதெல்லாம் வந்து J1 சொல்லுவாங்க. நாங்கள் ரீசெண்டாக ஒரு கோயிலில் பார்த்துட்டு இந்த நாதஸ்வரம் அதெல்லாம் வாசிப்பாங்கள்ல, அவர் வந்து நீங்கள் எப்படி வந்திருக்கீங்க என்னென்னா, அவர் வந்து புதுசாக ஒரு விசா டைப் சொன்னார், R1 அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நிறைய விசாலாம் இருக்குங்க. நாங்கள் வந்திருக்கிறது என்ன விசாவில் வந்திருக்கோம் அப்படின்னா H1Bயில் தான் வந்திருக்கோம். சாஃப்ட்வேர் ஐடி பேஸில் தான் இங்கே வந்திருக்கோம். ஆனால் இது எடுக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டேக்கர் பண்ணிக்கிட்டது எங்களோட கம்பெனி தான். அவங்க தான் வந்து எல்லாமே அப்ளை பண்ணது, ப்ராசஸ் பண்ணி வந்தது எல்லாமே. இந்த விசாவும் பார்த்திங்கன்னா சும்மா இன்றைக்கி அப்ளை பண்ணுறோன்னா 1 மந்த்லேயோ இல்லை 1 வீக்லேயோ கிடச்சிடாது. இதுக்கு வந்து இப்போ நார்மல் நான் H1B பற்றி சொல்கிறேன். அது வந்து நாங்கள் அப்ளை பண்ணும்போது எனக்கு கம்பெனியில் வந்து எனக்கு அப்ளை பண்ணாங்க, என் ஹஸ்பண்டுக்கு அவங்க கம்பெனியில் அப்ளை பண்ணாங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 பீப்புள் அப்ளை பண்ணுறோன்னா அதில் வந்து ஒரு 1000 மெம்பர்ஸ்க்கு தான் கிடைக்கும். அதுவும் எப்படி எடுப்பாங்க அப்படின்னா லாட்ரி பேஸ்டாக வந்து பிக் பண்ணி எடுப்பாங்க. சில ரெஸ்யூமேஸ்லாம் அவங்கள அப்ளை பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து பிக் பண்ணி எடுப்பாங்க. ஸோ அப்ளை பண்ணும்போதே அவங்களுக்கு தேவை இந்த ப்ராஜெக்டில் அப்படின்னா தான் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதில் பிக் பண்ணி எடுக்கிறப்போ வந்து எல்லாருக்குமே கிடைக்காது. ஸோ ஃபஸ்ட் டைம் எனக்குலாம் கிடைக்கல, எங்கள் 2 பேருக்குமே கிடைக்கல. நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்க என் ஹஸ்பண்ட்க்கு அப்ளை பண்ணியிருந்தப்போ அவங்களுக்கு வந்து அந்த லாட்ரி வந்து செலக்ட் ஆகியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து H1B. ஸோ இப்போ அவங்க கூட வந்து டிபெண்ட்டாக வந்தேன்னா H4 அப்படின்னு சொல்லுவாங்க. இது தவிர வந்து யூஎஸ்ஏல வந்து நிரந்தரமாக இருக்காங்க பார்த்தீங்களா, க்ரீன் கார்டு ஹோல்டர்ஸ் அப்படின்னுவாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து இமீடியட் ரிலேட்டிவ்ஸ் அவங்களாம் வந்து EB1 EB2 EB3 அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் விசா இருக்குது. ப்ரையாரிட்டி ஒர்க்கர்ஸ் பேஸில் வந்து வர்றவங்கள வந்து EB1ன்னு சொல்லுவாங்க. ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் அவங்கள வந்து EB3. அவங்களுக்குலாம் கொஞ்சம் அதை கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து க்ரீன் கார்டுனால் வந்து ரொம்ப வருஷமாக இங்கே யூஎஸில் முன்னாடி வந்திருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் வந்து க்ரீன் கார்டு ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். பிஃபோர்லாம் பார்த்தா ஒரு 4-5 இயர்ஸ்லேயே வந்து அவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிட்டு இருந்துச்சு. இப்போலாம் பார்த்தா 8-9 இயர்ஸ் ஆனாலுமே வந்து க்ரீன் கார்டு வந்து கிடைக்கிறதில்ல. அதுவும் இப்போ யூஎஸ் பொறுத்த அளவுக்கு நீங்களே நிறைய நியூஸஸ்லாம் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப ஈஸியாலாம் வந்து விசா கிடைக்கிறதே இல்லை. நாங்கள் H1B அப்ளை பண்ணுறப்போ வந்து அரௌண்ட் என்ன செலவாயிருக்கும் அப்படின்னா ஒரு 1 lakh செலவாயிருக்கும். இப்போ அதே H1B அப்ளை பண்ணணும் அப்படின்னா வந்து 80 lakhs கேட்குறாங்க. ஸோ எந்த கம்பெனி ரெடி டு அப்ளை? ஸோ இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். இந்த மாதிரி லேபர் ஒர்க்கு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சம்மர் வந்தாலே இங்கே இந்த க்ளீனிங் ஒர்க் இதெல்லாம் வந்து பேக்யார்டில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நாங்கள் கம்யூனிட்டி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கனால அவங்களே டேக்கர் பண்ணிப்பாங்க. இங்கே எல்லாமே வந்து மிஷின்ஸ் ஒர்க்கு தாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கட்டிங் பண்ணுறாருனா இன்னொருத்தர் வந்து அதை வந்து க்ளீன் பண்ணி எடுப்பார். அந்த க்ளீன் பண்ணுறதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏர் இது மாதிரி வச்சு அடிச்சுட்டே வந்துட்டுருப்பாங்க. பெருசாக வந்து இதை அள்ளி கொண்டு போய் இன்னொரு இடத்துல போட மாட்டாங்க, அதுக்கு அடியிலே தான் இருக்கும். ரொம்ப பெரிய பெரிய குச்செல்லாம் வந்து எடுப்பாங்க. இவங்க எல்லாமே வந்து அவர்லி பேசிஸில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மார்னிங் 8 to 4 அந்த மாதிரி இருக்கும். 1 ஹவருக்கு வந்து தான் அவங்களுக்கு வேஜஸ் கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் விசாரித்த அளவில் வந்து இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு $15 to $20 அந்த மாதிரி வாங்குகிறாங்க. அரௌண்ட் இந்திய மதிப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1200 1500 அந்த மாதிரிலாம் வாங்கிட்டுருக்காங்க. இது நான் அவர்லி பேசஸ் சொல்கிறேன். அப்புறம் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து H1Bயில் வந்திருக்காங்க. இப்போ நான் வந்து H4 டிபெண்டன்ட் விசாவில் வந்திருக்கேன். ஸோ நான் வந்து ஒர்க் பண்ண முடியாது. ரூல்ஸ் படி வந்து எனக்கு வந்து நான் ஒர்க் பண்ணணும்னா அகெயின் அதுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராசஸ் இருக்குது. EIDன்னு சொல்லுவாங்க. அதை அப்ளை பண்ணணும். அதுவும் அப்ளை பண்ணுறது ஈஸி இல்லை. சரி H1B அப்ளை பண்ணலாம் அப்படின்னா வந்து பிஃபோர் வந்து ஒரு 1 lakh செலவானது இப்போ வந்து 80 lakhs அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து என்ன சொல்கிறது, எல்லா கம்பெனிஸும் வந்து ஈஸியாக அப்படிலாம் அப்ளை பண்ணி எடுக்க முடியாது. இந்த மாதிரி தான் இருக்குது யூஎஸோட கரண்ட் சுச்சுவேஷன். இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறது, நான் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் வரணும், ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வேறு அதர் கண்ட்ரிஸ்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ சிங்கப்பூர்லாம் வந்து நிறைய ஏஜென்சிஸ்லாம் வந்து ட்ரை பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட நம்ம அப்ளை பண்ணலாம்.
ஐ திங்க் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவங்களே வந்து எல்லாம் டேக் கேர் பண்ணிக்கிறவங்க. அமௌண்ட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சிங்கப்பூர், மலேசியா, துபாய் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் இளவரசி. மீண்டும் சந்திக்க சப்ஸ்கிரைப்.